ஹாய், என் பேர் சதீஷ். ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு வர்ற ஒரு எம்ப்ளாயி. நான் ஒரு இன்ட்ரோவர்ட். என்னோட ஃபேமிலி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தவிர யார் கூடயும் தேவையில்லாமல் பேசக்கூட மாட்டேன். அதுக்காக பஸ் டிக்கெட் எடுத்துட்டு மீதி சில்லறையை கேட்க முடியாத அளவுக்கு இன்ட்ரோவர்ட் கிடைக்காது. பட் ஐ ஹாவ் மை லிமிட்ஸ். அதுவும் ஒர்க் பிளேஸில் தேவையில்லாமல் பேசுறது என்னால் சத்தியமாக முடியாது. நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லியிருந்தேன்ல, கூடவே எனக்கு கொஞ்சம் ஓசிடியும் இருக்கு. இதனால ஜாப் ஜாயின் பண்ண புதுசுல ரூம் ஷேர் பண்ணி ஸ்டே பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் சேலரி அதிகமா வர ஆரம்பிச்சதும் நான் பண்ண முதல் வேலை எனக்குன்னு தனியா ஒரு வீடு பார்த்துக்கிட்டது தான். ஒரு வாரம் கிட்ட தேடினதுக்கு அப்புறமா என்னோட பட்ஜெட்லயே ஒரு தனி வீடு ரெண்டுக்கு கிடைச்சது. ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்ல, பட் இட் வாஸ் ஓகே ஃபார் மீ. 2 நாளுக்குள்ளேயே அந்த வீட்டுக்கு வந்து செட்டில் ஆயிட்டேன். எவ்ரிதிங் வாஸ் கோயிங் ஃபைன். கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கவும் ஆரம்பிச்சேன். இது நடந்து ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஆஃபீஸ்ல எங்க டீமுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை அசைன் பண்ணாங்க. இதனால எங்க டீம்ல இருந்த எல்லாருமே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டியதா போச்சு. அப்போதான் அந்த விஷயம் நடந்துச்சு. நைட்டு டின்னரை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணலாமேன்னு உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அன்னைக்கு நைட் ஒர்க் பண்ணும்போது பெரிய டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லாததால எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணன்னு கூட எனக்கு மறந்து போச்சு. கடைசியா ஃபோன்ல டைம் பார்க்கும்போது தான் மணி மிட்நைட் 1:30. சரி, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கலான்னு போகும்போது தான் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. முதல் தடவை நான் அதை கவனிக்க கூட இல்லை. ஆனா 2வது முறை அந்த சத்தம் கொஞ்சம் லவுடா கேட்க ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து 3வது முறையும் கேட்டுச்சு. அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா, யாரோ ஜன்னல் கண்ணாடியில விரல்களை வச்சு தட்டுற சத்தம் மாதிரி இருந்தது. அந்த சத்தம் திரும்ப கேட்டுச்சு. முதல்ல அது பெருசா தெரியலதான், ஆனா அதை பத்தி யோசிக்க யோசிக்க எனக்குள்ள ஒரு பயம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. அந்த வீட்டுல மொத்தமே 2 இடத்துல தான் ஜன்னல் இருக்கு. ஒன்னு மெயின் டோர் கிட்ட, இன்னொன்னு என்னோட பெட்ரூம்ல. நான் ஹால்ல உட்கார்ந்து இருந்ததால டக்குன்னு திரும்பி மெயின் டோர் கிட்ட இருந்த ஜன்னலை பார்த்தேன். அங்க யாருமே இல்லை. ஆனா திரும்பவும் அந்த சத்தம் கேட்டது. அப்போ பெட்ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா தான் அந்த சத்தம் கேட்குதுன்னு எனக்கு உறுதியாச்சு. இது புரியும் போது எனக்குள்ள இருந்த பயம் இன்னுமே அதிகமாச்சு. ஏன்னு கேக்குறீங்களா? நான் இருந்தது 5வது மாடியில. ஒரு மனுஷன் எப்படி அவ்வளோ உயரத்தில் இருக்க ஒரு ஜன்னலை ஏறி தட்ட முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதை பத்தி யோசிக்க யோசிக்க பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சது. முகத்தை தொடச்சுக்கிட்டு மெதுவா பெட்ரூம் கதவு கிட்ட போய் நின்ன. மறுபடியும் அந்த சத்தம் கேட்டுச்சு. இப்போ அந்த கதவை திறக்கலாமா இல்ல வேணாமா? நீங்களே சொல்லுங்க.